ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் முழுக்கவே இல்லை. சந்திரன் 5, 6, 7 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்கள்ல தான் இப்போது இயங்குறாரு. அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு வளர்பிறை அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிடுவேன். ஆனாலும் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு மாதத்திற்கு ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையில இருக்கிறது. எத்த தின்னா பித்தம் தெரியும் என்கின்ற மாதிரி ஒரு மாதிரியான மனக்கலக்கம், முடக்கம், தொழில் முடக்கம், சுணக்கம், இந்த மாதிரி போராடப்பா இது அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் தான் ராசிநாதனுடைய பலவீனத்தினால இருக்கும். ஆனால் 2ஆம் இடம் வலுத்திருக்கே, ஆக அந்த 2ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால காசு பணத்திற்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. இந்த மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய 11ஆம் இடத்திற்கு ராகு வருவது லாபங்களையும் போட்டிகளில் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெருசா ஒன்றும் சங்கடங்கள்லாம் கண்டிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. கண்டிப்பாக ஏழரை சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் விரயச்சனியாக இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் பணவரவுகளைத்தான் அதிகமாக தருவார். 5ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை முழுக்க புதன் வியாழன் எல்லாம் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது என்பது எதிர்ப்புகளை விளக்க வைக்கக்கூடிய தொழில் நேரம். அதே நேரத்தில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கடன் நோய் போன்றவைகளில் தொல்லைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. வேலை உறுதி கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு பர்மனண்டாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. பிடித்தமில்லாத வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சந்திரன் பெரும்பாலான நாட்கள் 5, 6, 7 என்கின்ற அமைப்பில் இருக்கிறதுனால வார கடைசியில 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்க்கும் பொழுது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் மிக உன்னத நாட்களாக அமையும் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்குள்ளான இந்த வாரத்தில் 4, 5, 6 என்று சொல்லப்படக்கூடிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்க 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்த உச்சமாக இருப்பது என்பது ஒரு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வாகன யோகம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல யோகம். அம்மா கிட்ட இது வரைக்குமே எதுவும் ஒரு ஆதரவான பதில்கள் இல்லாதவங்க, அம்மானால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் போன்றவைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அனுமதி கொடுக்கல அப்படி இப்படி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒரு சிறப்பு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரம் முழுவதுமே ராசிநாதன் பரிவர்த்தனையில் இருக்க ராசி சுபத்துவமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். அதை விட மேல உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி அடுத்த வாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். அவர் பொருளாதார நிலைமைகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ல் குரு 11ல் சனி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இப்போது உருவாக இருக்கிறது. இன்னொன்று சொல்லிடலாம், 2, 5 குடையவர் என்று சொல்லப்படக்கூடிய புதன் இதனாலுக்கும் ஒரு நீச்சம் என்கின்ற நிலைமையில இருந்தவர் எல்லா அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து 6ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அப்படியே இதுல வந்துடுறார். நல்ல அளவுல 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். நீச்சபங்க ராஜயோகம் முழுக்க விலகி அப்படியே பெரும்பாலும் விரைய அமைப்புகளில் வரக்கூடியது. பலவீன அமைப்புகளில் இருந்து புதன் பலமாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பம், வேலை, தொழில் அமைப்புகளில் நல்லவைகளை கொடுக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்தவங்க, கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருந்தவங்க, காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான தன்மைகள் கிடைக்க இருக்கின்றன. பொருளாதார பற்றாக்குறை நீங்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இருக்கும். பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக 40, 50 வயதுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே யோகம் தரக்கூடிய நல்ல அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த வாரம். மே மாதம் 5ஆம் தேதி வரையில தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலான இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது சூப்பர் வாரம். மிக அட்டகாசமான ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். ஒரு 4 மாசமா இருக்கும், 3-4 மாசமாகவே, சில வாரங்களாகவே உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, ராகு கூட சேர்ந்து சனி கூட சேர்ந்து கடுமையான ஒரு கெட்டு போன அமைப்புல இருந்தார்.
இந்த பாருங்க 6ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வருது. செவ்வாய்க்கிழமையிலிருந்து அவர் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார், நீச்ச நிலை விலகி விடுகிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு புதன் எந்த அளவுலையும் பெரிய அளவில் பங்கப்பட மாட்டார். ஆக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல உன்னதமான தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்பிச்சிருது. இந்த மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக 3ஆம் இடத்திற்கு கேது வருவது மிகப்பெரிய முன்னேற்றம். அதே போல குருப்பெயர்ச்சி அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. அந்த 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குருப்பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கே வருகிறார். அப்படியே கஷ்டம் வந்தாலும் பட்டகாலிலே படுன்ற மாதிரி வரும். நல்லது நடந்தாலும் அப்படியே அடுத்தடுத்து நல்லதாகவே நடக்கும். மிதுன ராசிக்கு இப்போது நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி ராசிக்கு நல்லதை செய்ய இருக்கிறது. 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி 3ஆம் இடத்திற்கு கேது நல்லதை செய்ய இருக்கிறது. 3ஆம் அதிபதி உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ராசிநாதன் பலவீனம் என்கின்ற நிலைமையை அடைந்து விட்டார். ஆக பலவீனம் என்கின்ற நிலையிலிருந்து வெளியேறி வந்து விட்ட ஒரு நிலைமைகள் இருக்கிறது. அத்தனை நிலைமைகளையும் இனிமேல் மிதுன ராசிக்காரங்க படிப்படியாக நல்லா இருக்க போறீங்க. அஷ்டமச்சனி காலத்தில் கஷ்டப்பட்டவங்க, இப்போ இந்த விரயகுரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லவைகள் நடக்க இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்துருது. என்ன நல்லவைகள் நடக்கும்? அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். குடும்பத்தில் எல்லாருக்குமே உறவுகள் நல்ல உன்னதமான ஒரு உதவியை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு, இன்னார்தான் வாழ்க்கை துணவர் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் என அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல அமைப்புகள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மே 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வாரங்க. மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். டெல் அடிச்சதெல்லாம் விலகும். என்ன, ராசிநாதன் வளர்வரை சந்திரனாகி அப்படியே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தின் இறுதியில் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி என்கின்ற ஒரு உன்னதமான பௌர்ணமி அமைப்பு நடக்க இருக்குது. ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருப்பார், 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல இருப்பார். 4ஆம் இடத்துல வார கடைசியில் சுக்கிரனோட வீட்டில் பௌர்ணமி அமைப்பில் வந்துடுறார். கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே விலக போதுங்க. இப்போ இல்லை, ஒரு 2-3 வாரமாகவோ அல்லது ஜனவரி மாதம் மார்ச் மாதத்திற்கு பிறகு 2-3 வாரமாகவே கொஞ்சம் லேசாக ஒரு உற்சாகம் எட்டி பார்க்குறதும், ஒரு மனசு தைரியம் சந்தோஷம் வர்றதும், எதையும் சமாளிச்சுக்க முடியும், இனிமேல் நமக்கு கஷ்டம் இல்லை என்கின்ற அமைப்புகள் உருவாவதை மனதார இப்பொழுது கடகராசிக்காரர்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. குரு பயிற்சியில் குரு 12க்கு போறாரு, ராகு பயிற்சியில் ராகு 8க்கு வராரு அப்படின்றதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமச்சனியை மாதிரி எதுவுமே தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காது. அதிலிருந்தே வெளியே வந்துட்டீங்க. இந்த வாரம் என்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. எந்த இடத்துலேருந்து பணத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து பணவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதாவது எதையும் சாதிக்க முடியும், தைரியம், தன்னம்பிக்கை. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா, குருவின் பார்வையில் வேற இருக்கிறார் இல்லையா, எதையும் சந்திக்கலாம், இதாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதுவரைக்கும் நம்ம கையை மீறி நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் கைக்குள் அடக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றன என்பதை மனம் உணரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கின்றது. வாரத்தின் இறுதி நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்கும். வார இறுதி நாட்களில் அசைப்பட முடியும், எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணணும், எங்கெங்க இடத்துல சரி பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடன் தீர, நோய் தீர, குடும்பத்தில் நல்லவைகள் நடக்க, வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய உறுதியான நல்ல வாரங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்வரை சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாள் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். இது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு. ராசி எப்போது சுபத்துவத்தை அடைகிறதோ, ராசிநாதன் எப்போது உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறாரோ அப்போது எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வரும். பிரச்சனைகளே வராதான்னு கேட்டால் பிரச்சனை வராதால் யாருமே கிடையாதுங்க. சிம்மராசிக்காரர்களில் ஏழைகளும் இருக்கிறீங்க, பணக்காரர்கள் இருக்கிறீங்க. சிம்மராசியில் பிறந்தவங்கள சொல்கிறேன். அதிகாரமே எல்லாமே பியூனாக இருக்கிறவனும் இருக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கிறவரும் சிம்மராசியில் தான் இருக்கிறார். ஆக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல. முதலமைச்சருக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஒரு கீழான நிலைமையில் இருக்கக்கூடியவருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவருடைய தகுதி கேட்டார் போல பிரச்சனைகள் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை சாதுரியமாக, சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 1, 2, 3ஆம் இடங்களில் சந்திரன் வலிமையாக இருக்கிறார். ராசிநாதன் உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைந்திருக்கிறார். அடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி கூட குரு 11ஆம் இடத்திற்கு வரப்போவது மிக உன்னதமான ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துக்கு வர்றது மூலமா காசு பணத்தை அள்ளி கொடுப்பார், வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே
பெரிய கஷ்ட நஷ்டங்கள் சிம்மராசிக்கு கிடையாது. கண்டிப்பாக மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக அஷ்டமச்சனி வேதை என்கின்ற அமைப்பை அடைய போவதால் 1.5 வருஷத்துக்கு அஷ்டமச்சனியை பற்றி சிம்மராசிக்காரங்க கவலைப்படாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. எதையும் செய்யலாம். தொட்டது துலங்கும், மனம் உற்சாகமாக இருக்கும், உடல் நன்றாக இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும், காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய வாரம் இந்த வாரம். தொழில்துறை அமைப்புகள் நல்லா இருக்கும். மேலதிகாரிகள் தொந்தரவு பெரிய அளவில் இருக்காது. பெண்களால் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மைகளை செய்யக்கூடிய யோக வாரங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரம். ராசிநாதன் நீச்சத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை வெளியே வர்றார். மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து புதன் அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறி நீச்சத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய நண்பரான சூரியனோடு சேர்ந்து சூரியனும் புதனும் சேருகின்ற புதாதித்ய யோகம் செயல்படக்கூடிய அருமையான யோக வாரங்க இந்த வாரம். ஒரு 3-4 மாசமா நீங்க நல்லாவே இல்லை கன்னிராசிக்காரர்கள். மற்ற கிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் ராசிநாதன் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இல்லாத காரணத்தினால் கன்னிராசிக்காரர்கள் பெருத்த நன்மைகளை அனுபவிக்க முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. எல்லாமே அதாவது வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது உங்க முன்னாடி அந்த பிரியாணி இந்த பிரியாணி போட்டால் சாப்பிட முடியுமா? இப்போ தானே சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 2 தட்டு பிரியாணி கொண்டு வந்து வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க இல்லையா? அது மாதிரி எதையும் கொடுத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ராசிநாதனாகிய புதன் உங்களுக்கு 3-4 மாதமாக வலுவில்லாமல் இருந்த நிலைமைகள் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து மாறுகிறது. செவ்வாய்க்கிழமையிலிருந்து ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். ஐயா 8ஆம் இடத்திற்கு போறதுனால என்ன ஏதாவது கஷ்ட நஷ்டம் வரும்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும், எதிர்பாராத அறிமுகங்கள் கிடைக்கும். இவர் நல்லவர் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த அமைப்புகள் தலைகளாக மாறி அவர் நல்லவராக வருவதும், இவர் நமக்கு உதவிகளை செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது அதுல ஒரு ஏமாற்றம் வர்றதும், ஒரு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காம வேற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்க உண்டு. 8ஆம் இடத்து 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சனாக இருப்பதால் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு பயணங்கள் இருக்கும். 12ஆம் இடமும் அப்படித்தான் இருக்குது. இவரும் 12ஆம் அதிபதி அப்படித்தான் இருக்கிறாரு. பயணங்களின் மூலமாக நன்மைகள்லாம் இருக்கும். சிலருக்கு மட்டும் அப்பாவால கொஞ்சம் விரயங்கள், அப்பாவால ஏன்னா ஆஸ்பத்திரி செலவுகள் அல்லது அப்பாவுக்கு பணம் அனுப்புறது, அப்பா இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உதவணுமே என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். அதை தாண்டி வருமானம் நல்லா இருக்கும். 2 சுவர்கள் வலுத்து பார்க்குறாங்க. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம். உண்மையிலேயே ராசிநாதனுடைய நீச்சம் என்கின்ற அமைப்பு நீங்குவதால் இனிமேல் சுதந்திரமான நல்ல அமைப்புள்ள ஆரோக்கியம் கடனற்ற வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய புதன் நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வருவது மிகப்பெரிய யோகம். பாக்கியாதிபதி இப்போது 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார். ஏற்கனவே லாபாதிபதியாகிய சூரியனும் அங்கே உச்சத்தில் இருக்கிறார். வார ஆரம்பத்திலேயே 11ஆம் இடம் 12ஆம் இடம் ராசி ஆகிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருப்பது மிகப்பெரிய யோகம். மனைவியால் யோகம் கிடைக்கும், கணவரால் யோகம் கிடைக்கும், கூட்டாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய பங்குதாரர்களால் இந்த வாரம் முழுக்க யோகம், நண்பரால ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் அல்லது அவரால் ஏதாவது நல்ல சம்பத்து என்று சொல்லப்படக்கூடிய நண்பரின் மூலமான ஏதாவது ஒரு உதவியின் மூலமாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனைவி பேர்ல தொழில் பண்ணக்கூடியவர்கள், பெண்கள் பேர்ல தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல உத்தமமான பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம். இந்த வாரத்திலேயே இன்னொன்று வர 14ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி அன்று நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசியை குருபார்க்க போகிறார். அட்டகாசமான அமைப்பு. எல்லா அமைப்புகளும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கூடி வருகின்றன. நீங்க எதுல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, என்ன விஷயம் உங்களுக்கு நடக்காமல் இருந்ததோ, என்ன விஷயம் நடந்து உங்களை தொல்லைக்கு ஆக்கியதோ அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 2025 பிறந்ததிலிருந்து கொஞ்சம் லேசா ஒரு மாற்றம் தெரியுதே, சரியா ஃபுல்லா வரல, இருந்தாலும் ஏதோ பரவாயில்ல, கோடு காட்டுது இடம் காட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இவர்கள் எல்லாருக்கும் கோடு காட்டிய இடத்தில் ரோடு போடக்கூடிய அமைப்புகள் மிக அருமையாக உருவாகின்றன. 3 பயிற்சிகளும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி 3 துளாராசிக்கு தான் வலிமையா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். 14ஆம் தேதி குரு பயிற்சி, 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி 2 அட்டகாசமாக இருக்கிறது. ஆகவே எதை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அதை கிடைக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் நன்றாக இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பணம் எங்கே வரும் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் எதில் தொல்லைப்பட்டீர்களோ அதிலிருந்து விலகக்கூடிய யோக வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே 5 முதல் 11ஆம் தேதி வரையிலான நல்ல வாரம்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழக்கம் போல இந்த வாரமும் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பில் தான் இருக்கிறார். ஆனால் சந்திரனுடைய அமைப்பு நல்லா இருக்கு. 11, 12, 10, 11, 12 ஆகிய 3 இடங்கள்ல அந்த வாரம் முழுக்க சந்திரன் இருக்கிறார். அவருக்கு 10ஆம் இடமும் நல்லதுதான், 11ஆம் இடம் நல்லதுதான், 12ஆம் இடம் கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார். ஆனாலும் சந்திரன் இப்போது பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அருமையான யோக அமைப்புகள். வாரத்தில் முதல் 4 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காதுங்க, உள்ளதைத்தான் சொல்லணும். பெருசாலாம் ஒன்றும் நல்லா இருக்காது. ஆனால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 நாள், வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் பௌர்ணமிக்கு அருகே அமர்ந்து அங்கே தர்மகர்மாதிபதி யோகம் சந்திரனால் ஏற்படக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்தில் இருக்கிறனால சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற பொருள் அல்லது கடனாக வாங்கப்பட்ட தொகை எதையாக இருந்தாலும் செலவு செய்து அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் வரவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. செலவு செஞ்சாலும் ஒரு பொருள் சேர்க்கை இருக்கும். அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல வீடு வாங்குறது, வீட்டுக்கு டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, மனைவிக்கு தேவையான பொருள் வாங்குறது என்பது போன்ற அமைப்புகளை வார இறுதியான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக செய்வீங்க. சிலருக்கு சில குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 30, 40 அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றார் போல பக்கத்தில் அல்லது தூரத்தில் பயணம் போவதன் மூலமாக அந்த பயணத்தின் முடிவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளிலிருந்து நல்ல தகவல்கள், உறவினர்களிலிருந்து பணம் வர்றதோ, நல்ல செய்திகள் வர்றதோ, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவர், குழந்தைகள், மனைவி போன்றவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் வார இறுதியில் சனி, ஞாயிற்றுக்கிழமை உண்டு. ஆக முதற் பகுதி ஒரு 3 நாட்கள் ஒரு மாதிரி தெம்மன ஒரு மாதிரி கடந்தாலும் கூட பிற்பகுதியாகிய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லவே இல்லை. குருப்பெயர்ச்சி 8ல் போய் மாறுதுன்னா கூட கவலையே படாதீங்க. 8ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு தொழில் வள அமைப்புகளில் நல்லதாகத்தான் செய்வார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். விருச்சிகத்திற்கு பெரிய கஷ்டங்கள், கவலைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகா வாரம் இந்த வாரம். இந்த வாரம் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன் குறிப்பாக அடுத்த வாரம் உங்களுக்கு குரு பயிற்சி 7ஆம் இடத்திற்கு போகுது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியவே பார்க்க போகிறார். இந்த வாரத்தில் 9, 10, 11 ஆகிய 3 இடங்களில் வளர்பிறை சந்திரனாக அட்டமாதிபதி இருக்கிறார். கண்டிப்பாக சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. போன சனிக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதாவது சனிக்கிழமையோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. இப்போ வளர்பிறை அமைப்புகளில் 9, 10, 11 ஆகின்ற இடங்களில் 10, 11 என்கின்ற 2 இடமும் நல்ல இடம். அப்போ வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்கள், புதனையும் சேர்த்துக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்கள் தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், லாபங்கள் வரும். எந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும் என்கின்ற அமைப்பை நான் கொஞ்சம் உணர முடியும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எதை விரும்பி ஒரு இதில் இருக்கிறீங்களோ அதை போய் அந்த முயற்சி இந்த முயற்சின்ற ஒரு மாதிரியான எதையாவது விரும்பி ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பீர்கள் இல்லையா, அந்த முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. அடுத்த வாரத்தில் பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடமான சம்பவங்கள், ஒரு மனதை உறுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், உடல் வருத்தி கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய நிகழ்வுகள், கடன்கள் போன்றவைகள் எல்லாமே இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகப் போகின்றன. குரு பகவான் ராசியை பார்ப்பது, ராசிநாதனாகி பார்ப்பது என்பது சிறப்பான மேன்மையான ஒன்று. அதற்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 8ஆம் இடத்திற்கு அவர் போவார். ஆக ஒரு 2 வருஷத்துக்கு குருவால மிகப்பெரிய நன்மைகள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ போயிருக்கிற 4ஆம் இடத்துல சனி கூட பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டாரு. 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி 3ஆம் இடத்திற்கு வருகிறது. ஆக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருப்பதால் கடந்த 1 வருஷ காலமாக இருந்து வந்த செயலற்ற தன்மை, கடன், நோய் போன்ற அமைப்புகள் எல்லாம், எதிர்ப்புகள் என்கின்ற அத்தனையும் விலகப் போகிறது இந்த வாரத்திலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலே சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை மத்தியானம் 2:01 அதாவது 5ஆம் தேதி, மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:01 வியாழக்கிழமை அதிகாலையில் 12:57, புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமைன்னு சொல்லுவோம் இல்லையா, திங்கட்கிழமை மத்தியானம் சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். அதனால வாரத்தின முதல் நாள் அப்படியே சந்திராஷ்டமத்தில் எதனா கஷ்டமா இருக்கணும்னு பார்த்தா வளர்பிறை சந்திராஷ்டமம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. ஆக என்ன இருந்தாலும் வியாழக்கிழமை காலையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. ஆக திங்கட்கிழமை மத்தியானம், செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை வரைக்கும் எந்த விதத்திலையும் கொஞ்சம் முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் டல்லடிக்கும். ஏதாவது ஒரு நிலையில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ட்டு. ஆக பண வாரங்களில் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க வேண்டாம். இந்த காலகட்டங்களில் ஏதாவது அந்த
யூடியூப்பில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், சோஷியல் மீடியாவில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சங்கடங்கள் வரும். ஓடிபி சொல்கிறது அல்லது ஏமாற்றங்கள் நடக்கிறது, இனிக்க பேசி இழிச்சவாயன் ஆக்குவார்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாமே சந்திராஷ்டம நாட்களில் நடக்கும். ஆகவே திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய இந்த 3 நாட்களும் எதிலும் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருக்கணும். டிராவல் போகிறவங்க எல்லாருமே அந்த காசு பணம் வச்சுக்கிட்டு ஒரு சூட்கேஸில் நகை வச்சிருந்தேன் பணம் வச்சிருந்தேன்றவங்களாம் தூங்கிடாதீங்க. கொஞ்சம் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கிறது. அதே நேரத்தில் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இதெல்லாமே 9 10ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறனால விரயங்களோ கஷ்டங்களோ எதுவுமே இல்லாமல் குடும்பத்தோடு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளை பற்றிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், வீடு வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்கஸ் போகிறது அல்லது வாகன யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், தொழிலில் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நிலைகள்லாம் கண்டிப்பாக வாரத்தின் பிற்பகுதி 4 நாட்கள் கண்டிப்பாக உண்டு. வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் 2 நாட்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதி 5 நாட்களும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில், சமீபத்தில் தான் 7 சனி உங்களுக்கு முழுசா முடிஞ்சிருச்சே, நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அமைந்திருக்கிறது. மகரத்தினர் எல்லோருக்கும் நிறைவான இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை மத்தியானம் 1:42 வரைக்கும். அதாவது வியாழக்கிழமை அதிகாலை 12:57 8/5/2025 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். வியாழக்கிழமை ஃபுல்லாக சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக சந்திராஷ்டமம், 10ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 1:42 வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்குதுங்க. ஆக முற்பகுதியில் 2 நாட்கள் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. அப்போ அவர் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். வார ஆரம்பத்தில் அப்போ என்ன நடக்கும்? திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் சார்ந்த பெண்கள் சார்ந்த எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கும். மிக அரிதாக நண்பர்களால் உதவக்கூடிய தன்மைகள் இருக்கும். கடந்த ஜென்மச்சனியில எந்தெந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவலைன்னு நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் எப்பா சாரி கேட்டுட்டு அன்னைக்கு என் நிலைமை சரியில்லை, இன்னைக்கு என் நிலைமை சரியில்லை, இன்னைக்கு நான் உனக்கு செய்ய வைக்கிறேன், செய்து கொடுக்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் முதற் பகுதி 3 நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எதை செய்யறது எதை செய்யக்கூடாது என்கின்ற தன்மைகள் இருக்கும். ஏன்னு சொன்னால் சந்திரன் உங்களுக்கு கேதுவோடு இணைகிறார். குருவின் பார்வையில் இருந்தாலும் ராகு கேதுக்களோடு கிரகண தோஷத்தில் இணைகிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இந்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும், முக்கியமாக சனிக்கிழமை மத்தியானம் 1:30 1:42 வரைக்குமே முக்கிய முடிவுகள் எடுக்கிறது எதையும் தள்ளி வைங்க. எதையும் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. வீட்டில் அப்பா அம்மா பெரியவங்க தாத்தா பாட்டி போன்றவர்கள் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்க. இந்த நாட்களில் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் கொஞ்சம் தொல்லைகளை தருவதாக வருவார்கள். அறிமுகம் ஆகக்கூடிய தொழில்களும் கொஞ்சம் விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு இன்டர்வியூ போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். அந்த பதற்றத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்கள் தான் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை மத்தியானம் 1:42 10/5/2025 சனிக்கிழமை மதியம் 1:42 அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 13/5 செவ்வாய்க்கிழமை மிட்நைட் 2:25 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை மத்தியானம் ஃபுல்லாக, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஃபுல்லாக, திங்கக்கிழமை மத்தியானம் ஃபுல்லாக, அந்த 2.5 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். முதல் 6 நாட்கள் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த அடுத்த வாரம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி கூட உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் வருது. ஆனாலும் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறார். நல்ல வேலையாக ராகுவையும் சனியவும் செயல்பட முடியாமல் உச்ச சுக்கிரன் இங்கே வலுவாக இருப்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. ஆனாலும் முதல் 5 நாட்கள் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். வாரத்தின் கடைசி 2 நாட்களில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே, குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இப்போது பண விவகாரங்களில் தான் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சொருகிற வேலையை ஜென்மச்சனி செய்யும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனியோடைய ஆதிக்கம் தாக்கம் எதுவுமே சுத்தமாக இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கடனில் போனாலும் சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கினேன் டியூ போடுறேன் அவ்வளோதான் என்கின்ற மாதிரி வளர்ச்சிக்கான கடன்கள், வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் பெரியவர்களுக்கு இருக்கும். பெரியவர்களுக்கு ஜென்மச்சனி எந்த தொல்லையும் தராது. ஆனாலும் மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லையே. ராகுகேது பயிற்சி தான் உங்களுக்கு இப்போ சாதகமாக வரப்போகுது. மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அப்படியே 12ஆம் இடத்தில் ராகு வருவதால் பெரிய சோதனைகள்லாம் இல்லாமல் தாங்க இருக்கும். இந்த வாரம் என்னங்க நடக்கும்?
முதல் 5 நாட்கள் நல்ல விதமாகவே போகும். பெரிய சோதனைகள் இருக்காது. மேலதிகாரி கொஞ்சம் அலுவலகத்தில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மதிக்காமல் இருக்கிறாங்களோ என்கின்ற மாதிரியான அமைப்புகள். சிலருக்கு குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிணக்குகள், கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது குழந்தைகளால் கவலை. எந்த இடத்துல வலிச்சா அடிக்குமோ, எந்த இடத்துல அடிச்சா வலிக்குமோ அது சனி செய்வார் என்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா ராசியை வலுத்து பௌர்ணமி சந்திரன் பார்க்க போகிறார். 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட அவர் இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சோதனைகள் எதுவும் இல்லாத, எதையும் நன்றாக சமாளிக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான இந்த வாரம்.